السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله நிச்சயமாக அனைத்து புகழும் அகிலங்கள் யாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பு கோருகிறோம். ஆன்மாக்களின் தீய எண்ணங்களை விட்டும் கெட்ட செயல்களை விட்டும் அவனிடம் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாரை நேர்வழியில் செலுத்தினானோ அவரை வழிகெடுப்பவர் எவரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவரை நேர்வழியில் செலுத்துபவர் எவரும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியான இறைவன் யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை ஏதுமில்லை. நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடிமையும் தூதரும் ஆவார் என்று சாட்சி கூறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு உங்களிடத்தில் பேச போகிற டாபிக் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் நிறைய உரைகளில் நீங்கள் கேட்டிருக்கலாம். நம்முடைய வாழ்விலும் குறிப்பாக நம்முடைய உடலிலும் உயிரிலும் ஒன்றாக கலந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய ஈமானுடைய நிபந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஒரு விஷயம்தான் தக்குவா, இறையச்சம். இந்த இறையச்சத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை எல்லாம் கேட்டிருப்போம். நிறைய பயான்களில் நிறைய உரைகளில் நம்ம இந்த விஷயத்தை பற்றி கேட்டிருப்போம். ஆனால் இன்னொரு முறை அதை மீட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அதை முழு செய்தியாக நம்முடைய உள்ளத்தில் பதிய வைப்போம். 2 சஹாபாக்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். நம்மலாம் 2 பேர் உட்கார்ந்து பேசினாலே நிறைய பேருடைய குறைகளை எல்லாம் பேசுவோம், அல்லது வேற ஏதாவது ஒரு 2 விஷயத்தை பேசிகிட்டு இருப்போம். ஆனால் 2 சஹாபாக்கள் பேசிக்கொள்கிறார்கள். அது என்ன உரைனா, அவங்க பேசுகிறாங்க தக்குவாவை பற்றி. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபியத்தில் கேட்குறாங்க, தக்குவான் என்றால் என்ன, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சஹாபி சொல்கிறாரு, உமர் இப்னு கத்தாபை பார்த்து, நீங்கள் ஒரு காட்டு பகுதியில் நடந்து சென்றதுண்டா, நடந்து போயிருக்கீங்களா? அப்படி போகும் பொழுது அந்த இடத்தில் முட்கள் இருக்கக்கூடிய இடத்தை நீங்கள் கடந்து சென்றதுண்டா அப்படின்னு கேட்கும் பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் சென்றிருக்கேன். அப்பொழுது நீங்கள் எப்படி அந்த இடத்தை கடந்து செல்வீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்னுடைய உடலுக்கும் என்னுடைய உடைக்கும் எந்த சேதாரமும் ஏற்படாதவாறு அந்த இடத்தை நான் கடந்து செல்வேன் சொல்லும் பொழுது அந்த சஹாபி சொல்கிறாரு, ஸாலிக ஹிய தக்வா, இதுதான் உமரே அல்லாஹுடைய இறையச்சம், இதுதான் அல்லாஹுடைய பயம். இந்த முட்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தடுத்தது, அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கியது. எந்த இடத்தில் நீங்கள் கால் வைத்து செல்வீர்களோ அதுதான் அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம், அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்த இடம். அப்படித்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் அந்த வாழ்க்கையை கழிப்பது தான் அல்லாஹுடைய இறையச்சம், அல்லாஹுடைய பயம் என்று அந்த சஹாபி சுருக்கமாக சொல்லி முடித்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் தக்குவாவை குறித்து பல இடங்களில் பல வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை பயப்படக்கூடிய முறைகள், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்பதாகும். ஒரு சிறிய ஒரு வரலாற்றை மட்டும் என்னுடைய சொல்லி உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் ஒரு பெண்மனுடைய தக்குவாவை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியந்தார்கள். எப்போவுமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்திலே தன்னுடைய பகுதியை சுற்றி உலா வந்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது ஒவ்வொரு நிகழ்வை எல்லாம் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்வார்கள். அப்படி ஒரு நிகழ்வு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நேரத்திலே ஒரு இரவிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். செல்லும் பொழுது ஒரு வீட்டை கடந்து செல்கிறார்கள். செல்லும் பொழுது ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கின்றார்கள். சில வார்த்தைகளை கவிதைகளாக சொல்லி அழுது கொண்டிருக்கின்றார்கள். அப்போ என்ன வார்த்தையை அவங்க சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கணவனை பிரிந்து நான் இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது, என்னுடைய கணவனை கொஞ்சி நான் இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது, என்னுடைய கணவனை பிரிந்து நான் இத்தனை நாட்கள் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி அழுது கொண்டிருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறாங்க, என்னதான் அந்த பெண்மணி சொல்கிறாங்க அப்படின்றத கவனிக்கும் பொழுது அந்த பெண்மணி ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், வல்லாஹி லவுலா ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹின் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், அல்லாஹுடைய அச்சம் என்னுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் என்றைக்கோ என்னுடைய கட்டிலும் என்னுடைய மேனியும் உண்மை தன்மையை இழந்திருக்கும், நான் வேறு வழியே நாடி சென்றிருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிளம்பி போகிறாங்க வீட்டுக்கு.
அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்ட பிறகு அந்த 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 பெண்மணியுடைய எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணுறாங்க. யார் அந்த பெண்மணி, எதற்காக அவர்கள் அழுகிறார்கள், அவருடைய கணவன் யார் என்று விசாரிக்கும் பொழுது அவர்களுக்கு தெரிகிறது அவருடைய கணவன் அறப்போரிலே போருக்காக சென்ற ஒரு தோழர். அந்த தோழர் போய் 3 மாதம் ஆகியும் அந்த தோழர் என்ன பண்ணல, போரிலிருந்து திரும்பி வரல. உடனே அடுத்த நாள் காலை விடிந்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க தன்னுடைய மகளான ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு சென்ற உடனே தன்னுடைய மகள் கிட்ட கேட்குறாங்க, ஒரு பெண் எத்தனை நாட்கள் தன்னுடைய கணவனை இழந்து வாழ முடியும், ஒரு பெண் எத்தனை நாட்கள் தன்னுடைய கணவனை பிரிந்து வாழ முடியும் என்று சொல்லும் பொழுது ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தலையை குனிஞ்சிடுறாங்க. ஒரு தகப்பனாக இருந்தாலும் ஒரு ஆண் என்றதுனால அவங்களால சொல்ல முடியல. தலையை குனிந்தவுடன் அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ் உண்மையை சொல்லக்கூடியவன், அதனால நீங்களும் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, 4 அஷ்ஹர், 4 மாதங்கள் அல்லது 5 மாதங்கள் அல்லது 6 மாதங்கள் அந்த ஒரு பெண்ணால் தன்னுடைய ஒரு கணவனை பிரிந்து தன்னுடைய இயற்கை ஆசைகளை கட்டுப்படுத்தி வாழ முடியும் என்று சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேராக சென்று ஒரு பணிப்பெண்ணை அழைத்து அந்த பெண்மணியுடைய வீட்டுக்கு சென்று, உங்களுடைய கணவரை நான் திருப்பி அனுப்பும் வரை இந்த பெண்ணை நீங்கள் பாதுகாவலராக உங்களுடைய துணைக்காக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் புறப்பட்டு செல்கிறார்கள். சென்று எந்தெந்த நாடுகளுக்கு எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு படையை அனுப்பினார்களோ அந்தந்த நாடுகளுக்கு எல்லாம் படை தளபதிகளுக்கு எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுறாங்க. என்ன கடிதம் தெரியுமா? எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் போர் வீரர்களை நாங்கள் அனுப்பினோமோ அந்த தளபதிகளுக்கு உமர் எழுதக்கூடிய கடிதம், நீங்கள் எந்தெந்த வீரர்கள் எல்லாம் 3 மாதம் அதற்கு அதிகமாக அந்த படைகளில் பணிபுரிகிறார்களோ அந்த சகோதரர்களை அந்த தோழர்களை நீங்க ஒரு 2 மாதம் விடுமுறை விட்டு என்ன பண்ணணும், அவங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் திரும்பி அனுப்ப வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதத்தை எழுதுகிறார்கள். எழுதிய உடனே உமருக்கு ஒரு விஷயம் தோன்றுகிறது, நம்மால் அந்த பெண்மணி வழிகட்டு விடக்கூடாது, நம்மால் அந்த பெண்மணியுடைய தக்குவா அந்த பெண்மணியுடைய இறையச்சம் இழந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு ஆட்சியாளருக்கு ஏற்பட்ட அந்த இறையச்சம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் என்னை குறித்து கேட்பான், அந்த பெண்மணியை குறித்து என்னை கேட்பான் என்ற ஒரு இறையச்சம், அந்த பெண்மணிக்கு இருந்த ஒரு இறையச்சம், அல்லாஹ்வுடைய அச்சம் என்னுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் என்றைக்கோ நான் தவறான பாதையை தவறான வழியை நான் தேர்ந்தெடுத்துப்பேன் என்பதாக. இன்னும் சில விஷயங்களை எல்லாம் நம்ம தக்குவால பேசணும்னா பேசலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனத்தில் சொல்றான், அல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், வெளிப்படையான இறை அச்சத்தை தவிர மறைமுகமான ஒரு இறை அச்சம் இருக்கு. நம்ம என்னத்தான் தாவாவுடைய பணிகளை பல செய்தாலும் குர்ஆன் சுன்னாவை பேசினாலும் வெளிப்படையான வாழ்க்கையில் இறை அச்சத்தை ஏந்தி வாழ்ந்தாலும் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் நமக்கு நம்முடைய உள்ளத்தில் தெரியும், நான் மறைமுகமான நேரங்களிலே மறைமுகமான சூழ்நிலைகளிலே எனக்கான தனிமையின் நேரம் வந்தால் நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேனா இல்லையா என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும், நான் மறைமுகமான நேரங்களில் அல்லாஹ்வை பயப்படுகின்றேனா இல்லையா என்று. வெளிப்படையான நேரங்களில் பல மனிதர்கள் பார்ப்பார்கள், பல பேர் பல கருத்துக்களை சொல்வார்கள் என்பதற்காக வேண்டியே நாம் என்ன பண்ணுவோம், பல தவறுகளிலிருந்து விலகி வாழ்வோம். ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால், அறைகள் எல்லாம் பூட்டப்பட்டு விட்டால் நாம இறையச்சத்தோடு வாழ்கிறோமா என்று நம்ம பார்த்தா நம்முடைய இறையச்சம் பலவீனமானதாகத்தான் இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், யார் மறைவிலே அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏழ்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மகுஃபிரத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல கூறுறான். மகுஃபிரத்தை தாண்டி வ அஜ்ருன் கபீர், பெரிய கூலிகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வைத்திருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். இந்த மறைமுகமான இறையச்சம் என்பது பல சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். அதில் குறிப்பான ஒரு சம்பவம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு சம்பவம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர்களால் திட்டமிடப்பட்டு அவர்கள் கடத்தப்பட்டு என்ன பண்றாங்க, மிஸ்ருடைய நாட்டிற்கு அவர்கள் செல்கிறார்கள். ஒரு வியாபார பொருளாக அவர்கள் அங்கு சென்று அவர்கள் வளர்க்கப்பட்டு ஒரு மிஸ்ருடைய நாட்டில் ஒரு நிலைமைக்கு அவர்கள் வருகிறார்கள். அதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல கூறுறான். இன்னும் சில விஷயங்களை அல்லாஹ் கூறுகிறான். அந்த நாட்டு அரசி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தனிமையின் அறையில், கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்ட அறையில் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு எல்லா வழிகளும் பூட்டப்பட்டு அந்த பெண்மணி ஹை தலக், என்னோடு இணைந்து விடு என்று கூப்பிடும் பொழுது
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த தனிமையில் அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள். இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ்விடமிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக சொல்லி அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு அழகிய வாழ்க்கையை கொடுத்திருக்கும் பொழுது, அல்லாஹ் எனக்கு அழகிய ஒரு கண்ணியமான இடத்தை கொடுத்திருக்கும் பொழுது அந்த ரப்புக்கு நான் எப்படி துரோகம் செய்வேன், அந்த ரப்புடைய கட்டளையை நான் எப்படி மீறி உன்னோடு வருவேன் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு மகுஃபிரத் உண்டு, மன்னிப்பு உண்டு, இன்னும் பெரும் கூலிகள் உண்டு. இன்னும் சில இடங்களில் சொல்கிறான், இறையச்சவாதிகளுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கிறான் என்பதாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் பார்க்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியமான ஒரு நிலையில் இருந்தார்கள். எந்த நிலையில் இருந்தார்கள்? தொலைக்கப்பட்டு சந்தையில் வியாபார பொருளாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த மிஸ்ருடைய நாட்டில் அந்த பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிதி அமைச்சராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியத்தை கொடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்தினான் என்ற வரலாறுகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இறையச்சம் என்பது, மறைமுகமான இறையச்சம் என்பது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சம் கொள்வோருக்கு மகுஃபிரத்தை, மன்னிப்பை வைத்திருக்கின்றான், பெரிய கூலிகளையும் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் அவருடைய தரஜாக்களை உயர்த்தி கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் அவர்களை கண்ணியமான முறையில் வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தனிமையில் பயப்படாத சில மனிதர்களை பார்த்து சஹாபாக்களிடத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில மனிதர்கள் கியாமத்துடைய நாளில் வருவார்கள். லஅலமன்ன அக்வாமன் மின் உம்மதி, என்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கியாமத்து நாளில் வருவார்கள். அவர்கள் அழகான நன்மையை செய்து கொண்டு வருவார்கள். எந்த அளவு தெரியுமா? திஹாமுடைய மலை அளவிற்கு அவர்கள் நன்மையை சுமந்து கொண்டு வருவார்கள், நன்மையை செய்து கொண்டு வருவார்கள். ஆனால் அவர்களுடைய நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதாசீனப்படுத்தி விடுவான். அவர்கள் செய்த தொழுகை, அவர்கள் வைத்த நோன்பு எல்லாவற்றையும் அல்லாஹ் கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவான். அவருடைய நன்மைகளை அல்லாஹ் தூசிகளாக பறக்க விட்டு விடுவான் என்று சொன்னார்கள். சொல்லும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் சிஃப்ஹும் லனா, எங்களுக்கு அறிவியுங்கள் அவர்கள் யார் என்று. நாங்கள் அதனை அறிந்து அந்த நிலைமைக்கு தள்ளப்படாமல் நாங்கள் எங்களை காத்துக் கொள்வோம் என்பதாக சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள். கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் யார் தெரியுமா? உங்களுடைய சகோதரர்கள் தான். சஹாபாக்களை பார்த்து இந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்கள். அவர்கள் உங்களிலிருந்து வரக்கூடியவர்கள். நீங்கள் எப்படி இரவு தொழுகைகளிலே தஹஜ்ஜுடைய தொழுகைகளை நீங்கள் தொழுவீர்களோ அப்படி அவர்கள் தஹஜ்ஜுடைய தொழுகை தொழக்கூடியவர்கள், அப்படி இபாதத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை அவருடைய அமல்களை எல்லாம் உதாசீனப்படுத்துவான், அவருடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டு கொள்ள மாட்டான் என்று சொல்லி அவர்கள் செய்த பாவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தனிமையில் அல்லாஹ் விதித்த விதிமுறைகளை எல்லாம் அவர்கள் முறித்து விடுவார்கள். தனிமையில் அல்லாஹ்வுடைய அச்சத்தை அவர்கள் ஏந்தாமல் வாழ்ந்து விடுவார்கள். தனிமையில் அவர்களுக்கே அவர்கள் சில விதிமுறைகளை வைத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்பொழுது தனிமை என்பது அல்லாஹ்வுடைய அச்சத்தை மேற்கொள்வதற்கான ஒரு விடயமாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர அதில் பலவிதமான ஆபாச படங்களை எல்லாம், பலவிதமான சில காரியங்களை எல்லாம் இன்று இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் எல்லாம் ஸ்கூல் படிக்கும் பொழுது சில விஷயங்கள் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வார்கள். அந்த விஷயம் தவறென்று தெரிந்தும், அந்த விஷயம் மானக்கேடான ஒரு செயல் என்று தெரிந்தும் அதை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் இந்த இளைஞர்களிடத்தில் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள், அப்படிப்பட்டவருடைய அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணக்கில் கொள்ள மாட்டான். அப்படிப்பட்ட எந்த இபாதத்துகளை அவர்கள் செய்தாலும் சஹாபாக்களை பார்த்து அந்த வார்த்தையை சொன்னார்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய தோள்களில் இருந்து அவர்கள் உருவாகக்கூடியவர்கள், அவர்களுடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சஹாபாக்கள் இடத்தில் நமக்கு சொன்னார்கள் என்றால், அவர்கள் இரவு தொழுகைகளை மேற்கொள்வார்கள் என்று சொன்னால், நாம் எல்லாம் இரவு தொழுகைகளை இப்ப மேற்கொள்வது கிடையாது. ரெகுலரா நம்முடைய இரவு தொழுகைகளை நம்ம வைத்துக் கொள்வது கிடையாது. ஆனால் சஹாபாக்களை பார்த்து அந்த வார்த்தையை சொன்னார்கள், இரவு தொழுகையை மேற்கொள்வார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுடைய அமல்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டு கொள்ள மாட்டான் என்றால், நாம் எல்லாம் இன்றைக்கு செய்யக்கூடிய அமல்கள் சிறிதான அமல்கள் மட்டும்தான். பெரிய அமல்கள் எல்லாம் எதுவும் கிடையாது. ஏதோ சின்ன சின்னதா நம்ம அமல்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைமையில் இப்படிப்பட்ட பாவத்தை நாம் செய்தோம் என்றால், அல்லாஹ்வுடைய அந்த பார்வையை மறந்து, அல்லாஹ் இருக்கின்றான் என்ற உணர்வை மறந்து, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்கின்ற செயல்களை பார்த்து கொண்டிருக்கின்றான்.
அவன் கேட்டுக்கொண்டிருக்கின்றான் என்ற அல்லாஹுடைய அந்த சிஃபத்துகளை எல்லாம் அந்த தன்மைகளை எல்லாம் மறந்து நாம் இன்று பாவம் செய்து கொண்டிருக்கின்றோமே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மன்னிப்பானா? நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி விரைந்து வந்துவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை மன்னிப்பதற்காக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை ஏற்றுக்கொள்வதற்காக தயாராக இருக்கின்றான். நீங்கள் அந்த பாவத்திலிருந்து முழுமையாக விலகி அல்லாஹ்விற்கு முன்னால் நீங்கள் தௌபா செய்வதவர்களாக வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். அல்லாஹ் தௌபா செய்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்விடத்திலே விரைந்து வரபவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூறுகிறான். எனவே எந்த பாவங்களை எல்லாம் நாம் செய்து கொண்டிருந்தோமோ அந்த பாவங்களில் இருந்து விலகி அல்லாஹ் என்ன கட்டளைகளை விடுத்திருக்கின்றானோ அந்த கட்டளைகளில் செயல்படுத்தக்கூடியவர்களாக தனிமை என்ற ஒரு நிலை நமக்கு வந்தால் அந்த தனிமையில் அல்லாஹ்வை அவனுடைய படைப்புகளை எண்ணி அழக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அர்ஷனுடைய நிழலில் ஒரு சாரார், கடைசி சாரார் யார் என்றால் தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அழக்கூடியவர்கள். ஃபஃபாதத் ஐனா, தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அழக்கூடிய அந்த மனிதர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட தன்மையை இளமையிலும் பல நேரங்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைபிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.